ரைட். பீயிங். பீயிங் என்றா என்னட்டு கேட்டீங்கன்றா தமிழ்ல இருத்தல். இந்த கதிரையில் இருக்கிற மேசையில் இருக்கிற அந்த இருத்தல் அல்ல, ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலை விளங்குது. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன், ஆசிரியராக இருக்கிறேன், தமிழர்களாக இருக்கிறோம் விளங்குது, அந்த நிலை. அப்ப இந்த பீயிங் என்றது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஈட்டிங் ட்ரிங்கிங் பிளேயிங் போல இந்த பீயிங்ன்றது ஒரு வேர்ப் தான். ஆனா இந்த பீயிங்ன்றது ஆங்கிலத்தின் இதயமாக கருதப்படுது. ஏனெண்டா இந்த பீயிங் இல்லையண்டா ஆங்கிலத்தினுடைய கிட்டத்தட்ட 70% இல்லாமல் போயிடும். சரியா? அதை நாங்கள் பிறகு வீடியோக்களில் பார்ப்போம். இந்த பேசிக்கா இந்த பீயிங்கை வந்து நாங்கள் எங்கெங்க பயன்படுத்துவோம், எப்படி பயன்படுத்துவோம் என்று பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த பாருங்க, இந்த ஈட்டிங் என்ற வேர்ப் வந்து ப்ரெசன்ட்ல ஈட் தானே வருது, பாஸ்ட்ல ஏட்டு தானே வருது, ஃபியூச்சர்ல வில் ஈட்டு தானே வருது. ஆனா அதே மாதிரி பாருங்க, ட்ரிங்க், ட்ராங்க், வில் ட்ரிங்க். இந்த பீயிங் என்ற வேர்ப் மட்டும் ப்ரெசன்ட்ல 3 பிரியும். ஐ ஆம், இஸ், ஆர் மூண்டா பிரியும். பாஸ்ட்ல 2 பிரியும், வாஸ், வேர். ஃபியூச்சர்ல ஆஸ் யூஸ்வல் இந்த வில்ல கொண்டு வந்து போட்டுட்டு இந்த பீயிங் ஓட பி இருக்கு தானே, இந்த பியை மட்டும் கொண்டு வந்து போடுவோம், வில் பி. இந்த ஐ ஆம், இஸா, வாஸ், வேர், வில் பி யாராருக்கு பயன்படுத்துறது, எங்கெங்க பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. ரைட்டா? பேசிக்கா இந்த ஐ ஆம், இஸா, வாஸ், வேர், வில் பி யாராருக்கு வருதுன்னு பார்ப்போம். சரியா? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ப்ரெசன்ட்ல ஐக்கு வந்து ஐ ஆம் வருது. சரியா? வி, யூ, தேக்கு வந்து ஆர் வருது. ஹி, ஷி, இட்டுக்கு வந்து இஸ் வருது. சரியா? இந்த ஐ ஆம், இஸ், ஆர் யாருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்ல. பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு என்ன வருது, வாஸ். வி, யூ, தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர். ஹி, ஷி, இட்டுக்கு வந்து வாஸ். ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே வில் பி தான். அப்போ பாருங்க, இங்க ஐ ஆம் என்னவா மாறுது, வாஸா மாறுது. இங்க ஆர் சவுண்ட் வருது தானே, ஆர், அதாவது வியூதே எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். ஆர் இங்க பாஸ் என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா வேர், ஆர், வேர். இஸ், வாஸ், இஸ் என்னவா மாறுது, வாஸா மாறுது. இப்போ இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாலே சரி, இந்த ஐ ஆம், இஸா, வாஸ், வேர், வில் பி யார் யாருக்கு வருதுன்றது பெர்ஃபெக்டா தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறது ஈஸியா இருக்கும்.